ஆன்மீக உள்ளம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ மே மாத பலன்களை மாத பலன்கள்ன்ற வரிசையில் மே மாத பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவகத்தில் இது வரைக்கும் செவ்வாய் இருந்த அமைப்பு எந்த வகையிலையும் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. சனி கூட சேர்ந்திருந்து விரயத்தில் இருந்தது. உடல்நிலை சார்ந்த வகையில் பிரச்சனை, வீண் அலைச்சல், வீண் செலவு, இதெல்லாம் தான் கண்டிப்பாக இது வரைக்கும் அனுபவிச்சிருப்பீங்க. உடம்பு சார்ந்த வகையில் கண்டிப்பாக மோசமான நிலை தான் இருந்திருக்கும். அதுக்காகவே அடிக்கடி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ செலவு பண்ணுறதோ இந்த அமைப்பை கண்டிப்பாக இது வரைக்கும் இருந்த மாதங்களில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. மேஷராசிக்காரவங்களுக்கு இந்த மே பாதிக்கு மேலே ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் பாவகம் விரயத்திலிருந்து சனியோட இருந்து விலகி 11ஆம் தேதி போல் ராசியிலேயே ஆட்சி ஆகிறது நல்ல அமைப்பு. இது பார்த்தீங்கன்னா முதல்ல தன்னம்பிக்கை பிறக்கும். நம்ம எதையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். உடல் நிலையில் இது வரைக்கும் இருந்த செலவுகளோ அதுக்கப்புறம் உடம்புல இருந்த பிரச்சனைகளோ அதிலிருந்து ஈஸியாக வெளில வந்துடுவீங்க. இன்னொன்று, ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறது பொருளாதார சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் இது வரைக்கும் மந்த நிலை, அதாவது ராசிக்கு 2ல் சுக்கிரன் இருந்தாலும் 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்து விரயத்தை கொடுத்தது. செவ்வாய் விரயஸ்தானத்துலேருந்து வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா பொருளாதார வகையில் நல்ல மேன்மையான நிலையை இந்த மே மாதத்தில் அனுபவிக்கலாம். 2ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருக்கிறது பண வரவை கொடுத்தாலும் சனி சுக்கிரனை பார்க்குற அமைப்பு பார்த்தீங்கன்னா வண்டி இல்லை வீட்டுக்கு சில ரிப்பேர் பண்ணுற அமைப்பில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். 5ஆம் அதிபதி உங்களோட ராசிக்கு 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதும் 9ஆம் பாவகத்தை குரு பார்க்குற அமைப்பு, குலதெய்வம் கோயிலுக்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்மீக பிரயாணம், ஆன்மீக சார்ந்த வகையில் ஏதாவது டூர் போகிறது, இது மாதிரியான அமைப்புன்றது இந்த மே மாதத்தில் கண்டிப்பாக மேஷராசிக்காரவங்களுக்கு இருக்கும். உடம்பு சார்ந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ஒரு நெருப்பு கிரகமாக இருந்து ராசியிலேயே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோவத்தை அதிகப்படுத்தும். கோவத்தை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உஷ்ணம் சார்ந்த வகையில் ஏதாவது பிரச்சனைங்க வரலாம். உடம்புல சூடு கட்டி கொப்பளம் இது மாதிரி ஏதாவது பிரச்சனைங்க வரும். கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் இருந்த இந்த விரயம் கெட்ட பலன் எல்லாத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு இது தொடக்கமான மாதமாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர மாதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்து வரப்போகிற குரு பயிற்சி இது மாதிரியான அமைப்பில் மேஷராசி ரொம்ப நல்ல அமைப்புக்கு வரப்போகுது. அதோட தொடக்கமாக இந்த மே மாதன்றது கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரவங்களுக்கு இது ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். ஏன்னா மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ராசியிலே இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பை கொடுக்கும். 2ஆம் பாவகமான தனஸ்தானத்தில் குரு இருக்கிறது பொருளாதாரம் சார்ந்த வகையில் நல்ல ஃப்ளோ இருக்கும். இந்த மாதம் நல்ல பணத்துக்கு உண்டான இதில் எந்த குறையும் இல்லாமல் நல்ல ஃப்ளோவாக இருக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதுவும் இல்லாமல் மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே உங்களோட ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் ராசியில் சஞ்சரிக்கப்பார், அதாவது மாத நடுப்பகுதியில். இது பொருளாதார வகையில் எல்லா வகையிலையும் மேன்மையாக இருக்கும். ஏன்னா 2ஆம் பாவகத்தில் தனஸ்தானத்துக்கு காரக கிரகமான குரு இருக்கிறது. லக்னாதிபதி தனஸ்தானத்துக்கு போகிறது, தனஸ்தானாதிபதி லக்னத்துக்கு வர்றது, இது போன்ற அமைப்பில் பொருளாதாரம் சார்ந்த வகையிலையும் பணம் சார்ந்த வகையிலையும் நல்ல ஏற்றமான மாதமாக கண்டிப்பாக அந்த மே மாதம் இருக்கும். அதாவது உங்கள் ராசியில் சஞ்சரிக்க போகிற 4ஆம் அதிபதியை சனி பார்க்கறது மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டி இது மாதிரி ட்ராவல் போகும்போதும் வண்டி ஓட்டும் போது அது மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக கவனம் வேணும். ஏதாவது சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸு, ஏதாவது போலீஸ்கிட்ட மாட்டி ஃபைன் ஆகிறது இந்த 4ஆம் அதிபதியை சனி பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும். அப்போ கொஞ்சம் வண்டியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா உடம்பு ஆரோக்கியன்றது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா ராசி அதிபதி பயங்கர வலுவாக வர்றாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் நட்பு வீட்டில்னு வலுவாக இருக்கிறது. உடம்பு ஆரோக்கியத்துலேயும் தனத்துலேயும் நல்ல வாய்ப்பு. அம்மா சார்ந்த வகையில், அதாவது தாய் சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏன்னா 4ஆம் அதிபதியை சனி பார்க்குற அமைப்பில் உடல்நிலை சார்ந்த வகையில் அம்மாவுக்கு சின்ன சின்ன செலவு, மருத்துவ செலவுகளை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் வலுவாக இருந்து நல்ல ஃப்ளோ இருக்கிறதுனால ஈஸியாக சமாளிச்சுட்டு எல்லாத்தையும் வெளில வந்துடலாம்.
நிறைவான தனத்துக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். ஏற்றமான மாதமாகவும் இருக்கும். எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான மாதமாகவும் இந்த மே மாதம் ரிஷபராசிக்காரவங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி. மிதுன ராசிக்காரவங்களுக்கு இது ரொம்ப நல்ல மாதமாக அமையும். ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சேர்ந்த புதன், உங்கள் ராசி அதிபதி புதன் பலவீனமாக இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவகத்தில் செவ்வாய் நீச அமைப்பில் மட்டும் இல்லாமல் சனி செவ்வாய் கூட சேர்ந்து ரொம்ப பலவீனம், நீசமானது மட்டும் இல்லாமல் பாவத்தன்மையாக இருந்தது. ரொம்ப கடுமையான காலமாக இருந்திருக்கும் இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாத ஸ்டார்டிங்லேயே நீச ராசியில் இருந்து மட்டும் இல்லாமல் சனிக்கிட்ட இருந்தும் விளங்கி அடுத்த ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் வரப்போகிறாரு. லாபஸ்தானத்தில் ராசிநாதன் வந்து சஞ்சரிக்க போகிற காலம் ரொம்ப அருமையான காலமாக இருக்கும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைங்க எல்லாமே குறைஞ்சிரும். உங்கள் ராசியிலே இது வரைக்கும் ஒரு சுபகிரகம் இருந்து இப்போ ராசிக்கு இன்னொரு சுபகிரகமான சுக்கிரனும் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ராசி வலுவாகும். உங்கள் ராசி வலுவாகிறது மட்டும் இல்லாமல் ராசி அதிபதியும் வலுவாகிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றமான காலம்தான். இதுக்கப்புறம் ராசியில் ஒரு சுபகிரகம் இருந்து இன்னொரு சுபகிரகம் ராசிக்கு வந்து ராசி வலுவாகிறது மட்டும் இல்லாமல் ராசிநாதனும் வலுவாகிறது ரொம்ப நல்ல அமைப்பு. தனம் சார்ந்த வகையில் கண்டிப்பாக முன்னேற்றன்றது இருக்கும். இளைய சகோதரம் சார்ந்த வகையிலையும் தந்தை சார்ந்த வகையிலையும் சின்ன சின்ன செலவுகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவன் சார்ந்த வகையில் செலவுகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸு ஆண் ஜாதகராக இருந்தால் மனைவி சார்ந்த வகையில் ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் செலவு, பெண் ஜாதகராக இருந்தால் கணவன் சார்ந்த வகையில் ஹெல்த் இஷ்யூஸில் செலவுன்றது கண்டிப்பாக இருக்கும். கேளிக்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செலவு அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வெளியில் போகிறது, டூர் போகிறது, வெளியில் போகிறது, இது மாதிரி இதுக்கு அதிகமாக செலவு பண்ணுற காலமாக இருக்கும். செலவுகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாகவே அமையும். கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு மாத ஆரம்பமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் ராசிநாதன் சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் 1ஆம் தேதி வந்து பிறக்குது. அப்படின்னும் போது கடகராசிக்கு ரொம்ப அருமையான மாதம் அது. உங்களோட ராஜ யோகாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்த பாவத்தன்மை அமைப்புலேருந்து நீங்கி ஆட்சி ஆகிறார். 10ஆம் பாவத்திலே ஆட்சி ஆகிறது. தொழில் சார்ந்த அமைப்பில் ரொம்ப முன்னேற்றம். அதாவது தொழிலில் இருந்த சுணக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலகிடும். தொழிலில் முன்னேற்றமான அமைப்பு இருக்கும். தொழில் சார்ந்த அமைப்பில் லாபங்கள் வரும். அது மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக இந்த கடகராசிக்கு இருக்குது. முயற்சிக்கு ஏற்ற பலன், முயற்சிக்கு ஏற்ற பலன்ன்றது இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கான பலன்களை நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். லாபாதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்திலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை அதிகப்படுத்தும். 10ஆம் பாவகம் வலுத்து 11ஆம் பாவகமும் வலுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன், ரொம்ப நாளமாக ப்ரொமோஷனே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ப்ரொமோஷனுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பதவி எதிர்பார்த்து காத்து இருக்கிறவங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மே மாதன்றது கண்டிப்பாக இருக்கும். தனஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி சரிங்களா, அந்த தனஸ்தானத்துக்கு உண்டான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது வருமானத்தை இரட்டிப்பாக்குற நிலைமை சரிங்களா. நல்ல லாபம் கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியிலையும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் பாவகத்தில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 12ஆம் பாவகத்தில் குரு இருக்கார். குரு இருந்து சுபத்தன்மையாக இருக்குது அந்த 12ஆம் பாவம். இப்போ இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 12ஆம் பாவகத்துக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணம். ரொம்ப நாளாக நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது, அது மாதிரியான அமைப்பில் இல்லை பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இது எல்லாமே வந்து இந்த மே மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். பயணங்களால் 12ஆம் பாவத்தில் சுபகிரகம் இருந்து வெளிநாட்டு பயணம் இது மாதிரி வரதுனால பயணங்களால் லாபம், போகிற விஷயம் வந்து லாபகரமாக முடியும். அது மாதிரியான அமைப்பில் தான் இந்த 12ஆம் பாவக வலுன்றது இருக்குது. கடகராசிக்கு மே மாதன்றது ரொம்ப நல்ல சிறந்த மாதமாக இருக்கும். எல்லா வகையிலையும் ஒரு முழுமையான மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். சிம்மராசி. சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு சுபரோட வீட்டில், சுப கிரகமான சுக்கிரனோட வீட்டில் 10ஆம் பாவகத்தில் திக்பலமாக ஆகிறார். இது திக்பலன்றது சூரியனுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு. அப்போ ராசி அதிபதி வலுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல அமைப்பு. ராசி அதிபதி 10ஆம் பாவகத்தில் வலுக்கிறது பதவிகள் தேடி வரும். ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையில் பதவியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை செய்கிற வேலைக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா
இந்த மாதம் அதுக்குண்டான அங்கீகாரத்தை கொடுத்து பதவியை கொடுக்குற அமைப்புன்றது கண்டிப்பாக இருக்கும். உங்களோட சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு உண்டான ராஜயோகாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சனியோடு இருந்து விலகி ஆட்சி அமைப்பில் வலுவாகிறாரு. அப்போ பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய காலம் இது, சரிங்களா. 4ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் வலுவாகுது அப்படின்னும் போது வீடு வண்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு, சரிங்களா. தந்தைக்கு உண்டான சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து இந்த மே மாதத்தில் கண்டிப்பாக அமையும். 10ஆம் பாவக அதிபதி சுக்கிரன் 10லேயே ஆட்சியாக இருக்கிறாரு, சரிங்களா. இது மாதிரியான அமைப்பு வந்து தொழிலில் வந்து கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த சுணக்கமான நிலை இதெல்லாம் அந்த விலகி தொழில் முன்னேற்றன்றது கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க. புது ஒப்பந்தம் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அது மூலயமா பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிற அமைப்பு, இதெல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக சிம்மராசிக்கு இருக்குது. போட்டி தேர்வில் பங்கேற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றின்றது கிடைக்கும். அதே மாதிரி தொழில் போட்டி, உங்களுக்கு தொழில் போட்டியாக இருந்தவங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே விலகக்கூடிய அமைப்புன்றது கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. ராசிநாதனை சனி பிற்பகுதியில் வந்து சனி பார்க்குற அமைப்பில் உடம்பு சார்ந்த, அதாவது மாதத்துக்கு நடுப்பகுதிக்கு மேலே உடம்பு சார்ந்த வகையில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைங்க வரும். மற்ற எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். கன்னிராசி, கன்னிராசிக்காரவங்களுக்கு ராசிநாதன் புதன். அந்த புதன் 7ஆம் பாவகத்திலேருந்து ராசியை பார்க்குற அமைப்புனாலும் நீச அமைப்பில் இருந்தது மட்டும் இல்லாமல் சனியோடு சேர்ந்திருந்த அமைப்பு. அப்படின்ற போது பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் நல்ல பலன் இது வரைக்கும் நடக்கலை. போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல பலனும் நடக்கலை. முதல்ல நீங்களே உங்களை ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுற டைமாக இருந்திருக்கும் இது வரைக்கும். இப்போ அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிட்ட இருந்து விலகிறது மட்டும் இல்லாமல் நீச ராசியிலேருந்து விலகிறது, புது தெம்பு கிடைக்கும். எல்லாத்தையும் இருந்து வெளில வந்துடலான்ற நம்பிக்கை உங்களுக்கே முதல்ல தானாகவே வந்துடும். மே மாதம் பாதி வரைக்கும், அதாவது மே மாதம் ஸ்டார்டிங்லேயே புதன் விலகினாலும் ராசிக்கு 8ல் மறைவார். ராசியில் 8ல் மறைஞ்சவுடனே அந்த ராசிக்கு பயிற்சியான அடுத்த உடனே வந்து நல்ல பலன்கள்லாம் நடந்துடாது. மே மாதம் பாதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் மே மாதம் பாதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட வீட்டுக்கு புதன் போவார். சுக்கிரனோட வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் குரு போகிறது ஒரு நல்ல அமைப்பு. எல்லா வகையிலையும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் பாவகத்துக்கு உண்டான அதிபதி 10ஆம் பாவகத்துக்கு உண்டான அதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்கிறது, 9ஆம் பாவகத்துக்கு உண்டான அதிபதி 10ஆம் பாவகத்தில் இருக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை போன்ற அமைப்பில் தொழில் சார்ந்த வகையிலையும் ரொம்ப முன்னேற்றன்றது கண்டிப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் ரொம்ப தேடி வரும். தொழில் சார்ந்த இதில் மந்தமாக இருந்தது, இல்லை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னு இது வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி இவங்க 2 பேருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 7ஆம் பாவகத்தில் லக்னாதிபதி இருந்து 7ஆம் பாவகம் கெட்டு இருக்கிற அமைப்பில் 2 பேருக்கும் மனக்கசப்புன்றது அதிகமாக இருந்திருக்கும். இப்போது ராசியை விட்டு அந்த நீச ராசியை விட்டு புதன் விலகினாலும் 8ஆம் பாவகத்தில் மறையிறது மாதம் பாதி வரைக்குமே சின்ன சின்ன சண்டைங்கள்லாம் வரும். கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிடும். தந்தையோட ஆதரவு, தந்தையால் உதவி கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது ஒரு தந்தை சார்ந்த வகையில் ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, அப்படி இல்லை தந்தையால் ஏதாவது பணம் வர வேண்டியது இருந்தது, இல்லை தந்தை சம்பந்தமான விஷயம் சொத்து ஏதாவது கிடைக்க வேண்டியிருக்கு, இது மாதிரியான அமைப்பெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து இந்த மாதம் ரொம்ப சாதகமாக முடிஞ்சிடும். கணவன் மனைவியை மட்டும் அனுசரித்து 2 பேரும் போயிட்டீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாகவே இருக்கும். இதுக்கப்புறம் வர மாதங்களும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்த கெடுபலன்கள்லாம் இல்லாமல் ரொம்ப ஏற்றமான மாதமாக தான் இனிமேல் வந்து இந்த கன்னிராசிக்கு இருக்கும். துளாராசி, துளாராசிக்கு பணம் சம்பந்தமான விஷயத்தில் இது ரொம்ப ஏற்றமான மாதமாக இருக்கும். எல்லா வகையிலையும் பணம் கிடைக்கிறது, பொருளாதாரத்தில் மேம்பட்ட நிலையை அடைகிறது, எல்லாமே இந்த மாதம் வந்து துளாராசிக்கு இருக்கும். துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 8ல் மறைஞ்சாலும் தன்னோட இன்னொரு வீட்டில் தான் ஆட்சின்ற அமைப்பில் வலுவாக இருப்பார். அது வந்து ராசிக்கு நல்ல வலுவான நிலை தான். அது மட்டும் இல்லாமல் ராசியை குரு பார்க்குற அமைப்பு, ராசியை வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குற அமைப்பில் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது துளாராசிக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ராசியை குரு பார்க்குறது இல்லாமல் ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 9ஆம் பாவத்தில் குருவோடு சேர்றது, ஆன்மீக சம்பந்தமான யாத்திரைகளுக்கு போகிறது,
கோயில்களுக்கு போகிறது, இது போல் அமைப்புகளை இந்த துலா ராசிக்கு இந்த மாதம் வந்து அமைச்சு கொடுக்கும். அம்மா அப்பா சார்ந்த வகையில் சின்ன சின்ன மருத்துவ செலவுன்றது இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அவங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணுறது, இல்லை அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக ஏதாவது செலவுகளை பண்ணுறது, இது மாதிரியான செலவுங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துலா ராசிக்கு இருக்கும். அதே போல் அம்மா அப்பாவுக்கு 2 பேரோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அம்மா அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். 2 பேருக்கும் ஏதாவது மன கஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். மற்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார அமைப்பு எல்லாத்துலேயும் வந்து நிறைவான மாதமாக கண்டிப்பாக அந்த மாதம் இருக்கும். துலா ராசிக்கு இந்த மே மாதன்றது இந்த அம்மா அப்பா சார்ந்த வகையில் செலவுகளோ இல்லை கசப்போ ஏற்படுமே தவிர மற்ற பொருளாதார சார்ந்த வகையில் மற்ற எல்லா அமைப்புகளும் ஏற்றத்தை தான் கொடுக்கும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல மாதம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ல் உங்கள் ராசிநாதன் சனியோடு சேர்ந்து இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டஸ்தானம். அதிர்ஷ்டஸ்தானத்துலேயும் 2 பாவகிரகம் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் தடை பண்ணக்கூடிய அமைப்பு. ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு முடிவு எடுக்கிறோம், ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் தடுத்து போகிறது, இது மாதிரியான அமைப்பை தான் கொடுத்துருக்கோம். இப்போது ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ராசியில், அதாவது விருச்சிகத்துக்கு 6ஆம் பாவகமாக இருந்தாலும் தன்னோட ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி ஆகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அதாவது முக்கியமாக செவ்வாயை வந்து தைரியக்காரங்க, தைரியம் பிறக்கும். எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம், எந்த ஒரு இதையும் இது பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை ஏதாவது விரோதிங்களோட தொல்லை இருந்தால் அதை எதிர்த்து போராடுற நிலமை, இது எல்லாத்துக்கும் 6ஆம் பாவகன்றதுனால 6ஆம் பாவக அதிபதி வெற்றி அடைகிறாரு. அப்படின்ற ரீதியில் நமக்குள்ள போட்டியாக இருக்கிறவங்கள நம்ம ஜெயிப்போம். சரிங்களா? போட்டியாக இருக்கிறவங்கள ஜெயிக்கிற அமைப்பு. இதுக்கு அடுத்ததாக 7ஆம் பாவக அதிபதி சுக்கிரன் வந்து 7ஆம் பாவகத்திலே இருக்கிறது கணவன் மனைவிக்கு உண்டான அந்யோன்யம் அதிகரிக்கும். சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு உண்டான அமைப்பு, 2 பேருக்கும் இது வரைக்கும் ஏதாவது சண்டை இருந்து பிரிஞ்சு இருந்தீங்கன்னா சேரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி 7ஆம் பாவகத்தில் வலுவாக உட்காருது. அதாவது ஒரு சுபரோட வீட்டில் உட்காருறது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் சார்ந்த வகையில் யாராவது கூட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் லாபன்றது கண்டிப்பாக நல்லா அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கூட்டு தொழில் சார்ந்த வகையில் இன்னும் கொஞ்சம் பிரான்ச்சஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அது மாதிரியான அமைப்பை இந்த சூரியன் வந்து 7ஆம் பாவகத்தில் சுபரோட வீட்டில் இருக்கிறது 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதம். அதே மாதிரி பிஸ்னஸ் சார்ந்த வகையில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அடிக்கடி வெளியில் போயிட்டு வர்றதுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே அதிகமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் பாவக அதிபதி 7ல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா போட்டி, அதாவது உங்கள் தொழில் போட்டி, உங்களுக்கு எதிராக இருந்தவங்க ஜெயிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது. இப்போ ராசி அதிபதியே வந்து வலுவாகிறார் இல்லைங்களா? செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கேஸு இதெல்லாம் வந்து செவ்வாய் தான் குறிப்பார், போலீஸ் இதெல்லாம். அப்போ போலீஸ் சம்மந்தமான ஏதாவது கேஸ் நடக்குது, 10ஆம் அதிபதி வலுக்கிறாரு அப்படின்ற வகையில் அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடிகிற மாதிரியான நிலைமைகள் கண்டிப்பாக உருவாகும் இந்த மாதம். இது வரைக்கும் இருந்த விருச்சிக ராசி நான் ஏற்கனவே மேஷ ராசிக்கு சொன்ன மாதிரி தான். செவ்வாய் கெட்டு இருந்ததுனால பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் இது வரைக்கும் நல்ல பலன் நடக்கலை. மேஷத்துக்கும் சரி விருச்சிகத்துக்கும் சரி. இப்போ விருச்சிக ராசி அதிபதி வலுவாகிறது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்கும் அடுத்த மாதத்துலேருந்து குரு பார்வை வர்றது எல்லா வகையிலையும் இனிமேல் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு வந்து மேன்மையான மாதமாக தான் இருக்கும். அதோட தொடக்கம் இந்த மே மாதமாக இருக்கும். தனுசு ராசி. தனுசு ராசிக்காரவங்களுக்கு ராசி அதிபதி ராசியே பார்த்து வலுவாக இருந்தாலும் 10ஆம் பாவத்துக்குனால தொழில் ஸ்தான அதிபதி, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவகத்தில் நீச அமைப்பில் சனியோடு சேர்ந்துருந்தது. தொழில் எதுவுமே நல்லா இல்லை. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரவங்களுக்கு தொழில் சார்ந்த அமைப்பு முழுசாக நல்லா ஓடிக்கிட்டு இருந்த தொழிலே பார்த்திங்கன்னா கெட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் 4ஆம் பாவகத்தில் ஒரு நீச கிரகம் சனி, இவங்க 2ம் சுகஸ்தானத்தில் இருந்தது உடம்பு சார்ந்த வகையில் பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் மீண்டு அதாவது ரொம்ப அதை வந்து அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ராசியை மறுபடியும் குரு பார்த்து வலுப்படுத்துகிறார். இந்த புதன் தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி புதன் 5ஆம் பாவமான அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்காரது மட்டும் இல்லாமல் 11ஆம் பாவத்தை பார்ப்பார். 11ஆம் பாவம்ன்றது லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி பார்க்குறது தொழிலில் நல்ல வருமானத்தை குடிக்கக்கூடிய அமைப்பு. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொழில் வந்து நீசஸ் புதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மந்தமான நிலையில் தான் இருந்தது. இப்போ அதே புதன் தான் வலுவாகி 11ஆம் பாவத்தை பார்க்குறது
அதே தொழில் சார்ந்த வகையில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சனி கூட இருந்த அமைப்பில் இது வரைக்கும் நல்லா இல்லாத இருந்தது. அவரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த 4ஆம் பாவகத்துலேருந்து விலகி 5ஆம் பாவகத்திலே ஆட்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் அதே லாபஸ்தானமான 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ 11ஆம் பாவகத்தை தொழில் ஸ்தான அதிபதியும் பார்க்கறது, 5ஆம் பாவகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய பாவகாதிபதியும் 11ஆம் பாவத்தை பார்க்கறது, தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதாவது திடீர் அதிர்ஷ்டம் போல் ஏதாவது திடீர்னு பெரிய பொருளாதார மேன்மை உண்டாகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு இருக்குது. 6ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் 6ஆம் பாவகத்திலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக திடீர் தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் 6ஆம் பாவகம் சுபத்தன்மையாக வலுவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறது, போட்டியாளர்களை ஜெயிக்கிறது, இதெல்லாம் கொடுக்கும். உடம்பு சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது 6ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறதுனால. பணம் சார்ந்த வகையில் ஃப்ளோன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளோ பணத்துக்கு உண்டான அமைப்பு எல்லாமே வலுவாக இருக்குது. இருந்தாலும் 6ஆம் பாவகாதிபதி வலுவாக இருக்கிறதுனால கடன்களை வந்து திருப்பி அடைக்கக்கூடிய அளவுக்கு பணன்றது பெருசாக கிடைக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு பிற்பகுதியில் சுக்கிரன் வந்து 6ஆம் பாவகத்திலேருந்து விலகி 7ஆம் பாவகத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 2 சுப கிரகத்தோட தொடர்பு கிடைக்கிறது. கடனை அடைக்கக்கூடிய காலன்றது வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு பிற்பகுதியில் கண்டிப்பாக இருக்கும். மொத்தத்தில் மே மாதன்றது இந்த தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியும் வலுவாகுது, சரிங்களா, 6ஆம் பாவமும் வலுவாகிறதுனால ஒரு கலவையான மாதமாக இருக்கும். ஆனால் தொழில் சார்ந்த வகையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கடன் சார்ந்த வகையில் அடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த மே மாதம் இருக்கும். மகர ராசிக்காரவங்களுக்கு மாதம் பிறக்கும் போதே சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டஸ்தானம் 5ஆம் பாவகத்துக்கு உண்டான சுக்கிரன் வந்து 5ஆம் பாவகத்திலே இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. 5ஆம் பாவகத்தில் இருக்கிற சுக்கிரனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்களால் பெருமைப்படக்கூடிய அமைப்பு, சரிங்களா. அதுக்கு அடுத்து குழந்தைங்களால் லாபம், அதாவது இப்போது ஏதாவது நீங்கள் குழந்தைங்க கிட்டேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நம்மளுக்கு தேவை இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து குழந்தைங்க நிறைவேற்றுற காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இந்த மே மாதம் இருக்கும். ராசிநாதன், உங்களோட ராசிநாதன் சனி 3ஆம் பாவகத்தில் குருவோட வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி மூலயமான சுப பலன்களை அனுபவிக்கிற காலமாக இருக்கும் இந்த மே மாதம். ஏன்னா குருவோட வீட்டில் சனி இருக்கிறது நார்மலாகவே சுபத்தன்மை அடைகிற அமைப்பு தான். அப்போ 3ஆம் பாவகம் இந்த பாவகிரகத்துக்கு ஏற்ற உபஜயஸ்தானமான 3ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரவங்களுக்கு முயற்சிகளால் வெற்றிகள் அமையக்கூடிய காலம் இந்த காலம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு பாக்கியாதிபதி புதன், அவரும் வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் சனி கூட சேர்ந்து வலுவில்லாமல் இருந்தார். அவர் பாக்கியாதிபதி 4ஆம் பாவகத்துக்கு இந்த மாதம் முதல்ல வர்றது வந்து பார்த்திங்கன்னா முழுமையான பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய காலம், சரிங்களா. 4ஆம் பாவகன்றதுனால பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, செவ்வாயோட வீடு 4ஆம் பாவம் செவ்வாயோட வீடுன்றதுனால மனை வாங்குகிற அமைப்பு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அம்மா கூட இருந்த கருத்து வேறுபாடு விலகி 2 பேரும் ரொம்ப ஒத்துமையாக இருக்கக்கூடிய காலமாகவும் அம்மாவால் ஏதாவது பெரிய லாபங்கள் ஏற்படக்கூடிய காலமாகவும் இந்த காலன்றது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் அம்மாவுக்கு உண்டான 4ஆம் பாவகத்தில் 9ஆம் அதிபதி வர்றது, தந்தையாலும் இந்த மாதம் வந்து நல்ல லாபம் இருக்கும். தாய் தந்தையால் அனுகூலமான மாதமாக இந்த மே மாதன்றது கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ராசிநாதன் கூட செவ்வாய் இருந்தது, ஒரு மாதிரி படபடப்பான காலமாக இருந்திருக்கும். எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறது, படபடப்பாக இருக்கிறது, முடிவு எடுக்க தடுமாறுறது, இது மாதிரியான அமைப்புலாம் இருந்திருக்கும். ஏன்னா வந்து சனி கூட செவ்வாய் சேர்ந்த அமைப்பு. இப்போ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிட்டேருந்து விலகிறது, அந்த படபடப்பு எல்லாமே குறைஞ்சி ஒரு நிதானமாக எதையும் யோசித்து செய்கிறது அளவுக்கான மனநிலை வந்து கொஞ்சம் வலுவான அமைப்பில் இருக்கும். 4ஆம் பாவம்ன்றது மனதையும் குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த பாவகமும் வலுவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மன தெளிவுன்றது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏற்படும். ராசிக்கு 6ல் விரையாதிபதி இருந்து 6ஆம் பாவத்துலேருந்து விரயஸ்தானத்தையே பார்க்குறது, செலவுங்க கண்டிப்பாக இருக்கும். இந்த செலவுங்களை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த மே மாதன்றது நல்ல மாதமாகவே இருக்கும். கும்பராசிக்காரவங்களுக்கு வீட்டில் ஒரே பிரச்சனை. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் சனி செவ்வாய் இருந்த அமைப்பில் அடிக்கடி ஒரு நிம்மதியே இல்லாத அமைப்பு.
அடிக்கடி வீட்டில் சண்டை வர்றது, தனஸ்தானத்தில் பாவகிரகம் இருக்கிறது, பொருளாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருந்தது. இது மாதிரியான அமைப்பு தான் இது வரைக்கும் கும்பராசிக்கு இருந்துச்சு. இப்போது 2ஆம் பாவகத்தில் இருந்து செவ்வாய் வந்து விலகி 3ஆம் பாவத்துக்கு போகிறது, வீட்டில் இருந்த சண்டைங்கன்றது விலக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதாவது படிப்படியாக குடும்பத்தோட ஒற்றுமை வரும். 2ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இது வரைக்கும் இருந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளோ நிம்மதி இல்லாத சூழ்நிலையோ இதுக்கப்புறம் இருக்காது செவ்வாய் விலகிட்ட பிறகு. உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவகத்தில் வர்றது முயற்சிக்கு உண்டான பலனை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கெட்டு தான் இருந்தார். அதிர்ஷ்டஸ்தானம் 5ஆம் பாவகம். 5ஆம் பாவத்துக்கு அதிபதி கிடம்போது என்ன ஆகும்? எதுவுமே கிடைக்காது. நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது, கிடைக்காது. அப்போ அவரும் இப்போ 2ஆம் பாவகத்துலேருந்து சனிக்கிட்டேருந்து விலைக்கு 3ஆம் பாவகத்துக்கு வர்றது முழுமையான நல்ல பலன். நம்ம எதிர்பார்க்குற 3ன்றது முயற்சி. அப்போ எதிர்பார்க்கறதுக்கு உண்டான பலனை முயற்சி மூலயமா அடையக்கூடிய காலமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவகம் அதிர்ஷ்டம், 3ஆம் பாவகம் சகோதரம். சகோதர ரீதியான ஆதரவு, சகோதர ரீதியான உதவி, அவங்களால ஒரு மேன்மையான காலம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு இந்த மே மாதத்தில் நடக்கும். 4ஆம் பாவகாதிபதி ராசிக்கு 4ஆம் பாவகாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் 4ஆம் பாவகத்திலே இருக்கிறதும் மாத கடைசியில் அந்த மத்திய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 5ல் போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவகத்துக்கு உண்டான மேன்மை, அதாவது வீடு இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு. 5ஆம் பாவகத்தில் போகிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியும் 3ஆம் பாவகத்தில் வலுவாக வர்றாரு. அப்போ 5ஆம் பாவகத்துலேயும் ஒரு சுபகிரகம் ஆல்ரெடி இருக்குது. இப்போ சுக்கிரனும் 5ஆம் பாவகத்தில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் சார்ந்த வகையில் மேலான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய காலம் இது. வாகன தொழில் 4ஆம் அதிபதி 5ல் வருது. வாகனம் சார்ந்த வகையில் தொழில் செய்கிறவங்களுக்கு, இப்போ ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களாகட்டும், இல்லை வண்டி விற்கிற ஏஜென்சி வச்சுருக்கிறவங்களாகட்டும், வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலாக செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். நல்ல எப்படி சொல்கிறது, லாபம் அதிகமாக கிடைக்கும். அது மாதிரியான அமைப்பு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். படிப்பு சார்ந்த வகையில், இப்போ குழந்தைங்க படிப்புக்கு சார்ந்த வகையில் ஏதாவது முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும். இப்போ அடுத்து ஏதாவது பசங்க இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டாங்க, அடுத்து காலேஜ் சார்ந்த வகையில் ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நினச்ச கோர்ஸு அவங்க நினச்ச இதுலேயே ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை உண்டாக்கும். சரிங்களா? மற்ற எல்லா அமைப்புலையும் நல்லா இருந்தாலும் 2ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறதும் வீரியஸ்தானமான 3ஆம் பாவகத்துக்கு செவ்வாய் போகிறதும் பேச்சில் கொஞ்சம் நிதானம் வேணும். அதிகப்படியான கோபங்கள் வரும். சரிங்களா? கோபத்தினாலேயே வீட்டில் சண்டை வரக்கூடிய அமைப்பு. இதை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்கு இந்த மே மாதம் ரொம்ப நல்ல மாதமாகவே இருக்கும். மீனராசி. மீனராசிக்காரவங்க இது வரைக்கும் நல்லாவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஜென்ம சனி நடக்கிறது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் செவ்வாய், நீச புதன், சனி 3 பேரும் ராசியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பே கிடையாது. எந்த வகையிலையும் ஒரு அனுகூலமான இதுன்றது கிடைக்கல இது வரைக்கும். இது தீருமானு கேட்டிங்கன்னா மே மாதன்றது அதுக்கு ஓரளவுக்கு தொடக்கமான காலமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதி செவ்வாய் 2ஆம் பாவகத்தில் ஆட்சியாக இருந்து 2ஆம் பாவகம் வலுவாகுது. அப்போது தன சம்பந்தமான விஷயங்களில் மேன்மையான நிலைன்றது வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 2ஆம் பாவகத்திலே ஆட்சியாக இருக்கிறது பொருளாதார சார்ந்த வகையில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயர்ச்சி வர இருக்குது. முன்னாடியே இது வரைக்கும் கஷ்டம்னு ரொம்ப பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கும் அஷ்டம சனி அந்த அளவுக்கு பெருசாக பண்ணலை. ஆனால் இந்த மீனத்துக்கு வந்து ஜென்ம சனி கடுமையான பலன்களை பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்து வரப்போகிற குரு பெயர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா ராசியை குரு பார்க்குற அமைப்பில் நல்ல அமைப்பாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி மாதமான இந்த மாதத்தில் ராசியில் இருந்த பாவ கிரகங்கள் விலகிறதுனால பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான தனஸ்தானத்துக்கு உண்டான அமைப்பும் வலுவாகிறதுனால பொருளாதார சார்ந்த வகையில் முதல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த மாதத்துலேருந்து. அதே போல் 7ஆம் அதிபதி ராசியிலே நீசமாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் கூட சேர்ந்த அமைப்பில் வீட்டில் குடும்பம் முதல்ல கெட்டுச்சு. அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சுமூகமான நிலையே இல்லை. எதுக்கெத்தாலும் எரிஞ்சு விழுறது, இது மாதிரியான அமைப்பில் ஒரு பகையான போக்கே 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்தது. அப்போது குடும்ப ஸ்தானத்தில் இந்த 7ஆம் அதிபதி போகிறது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பழைய அந்த அந்யோன்யமான குடும்பன்றது
அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா ராசியில் நீசமாக இருந்த 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்துக்கு போகிறாரு. அப்படிங்கிற அமைப்பில் 2ஆம் பாவம்ன்றது பணம் சம்மந்தமான விஷயம். அப்போது தன்னோட வீட்டுக்காரோ தன்னோட மனைவியோ இவங்க மூலியமான பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, அதற்குண்டான மேன்மையான நிலை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மே மாதத்தில் ஆரம்பிக்கும். 6ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி வேலையை கொடுக்குற 6ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. 3ஆம் பாவகத்தை சஞ்சரிக்கிறது, 3ஆம் பாவகன்றது வந்து பார்த்திங்கன்னா சிறு தூர பயணத்தை குறிக்கிற இடம். அப்போ வேலையால் அலைச்சல் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 6ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது வேலை சார்ந்த வகையில் கண்டிப்பாக அலைச்சலை கொடுக்கும். ஆனால் இந்த அலைச்சல்ன்றது லாபமாக முடியும். ஏன்னா வந்து 3ஆம் பாவகாதிபதி 3ஆம் பாவத்திலே இருக்கார், முயற்சி ஸ்தானத்திலே சுக்கிரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் அந்த அலையக்கூடிய அலைச்சலுக்கு உண்டான லாபன்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி வலுக்கிறாரு. அப்படின்னும் போது அந்த சுபரோட வீட்டில் 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து 6ஆம் அதிபதி இருக்கிறது அலைச்சல் இருந்தாலும் அலைச்சலுக்கு உண்டான லாபத்தை கண்டிப்பாக இந்த மீனராசிக்கு அந்த சூரியன் கொடுக்க தான் செய்வார். வீடு சார்ந்த வகையில் செலவுகள் வரும், சரிங்களா? வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் வேலை பண்ணுறது, இல்லை வீட்டில் ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆகி போச்சு, ஃப்ரிட்ஜு ரிப்பேரு, வாஷிங் மிஷின் ரிப்பேரு, இல்லை எதனா ப்ளம்பிங் சம்மந்தமான வேலை, இது மாதிரியான வீட்டு சம்மந்தமான இதுக்கு வந்து செலவுன்றது கண்டிப்பாக இந்த மாதன்றது இருக்கும். சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் அதிபதி ஆட்சி ஆகிறாரு. அப்போ 9ஆம் பாகம் வலுவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும், சரிங்களா? இப்போ ஏதாவது சொந்தக்காரங்க கல்யாணம், இல்லை உங்கள் வீட்லேயே கல்யாணம் சார்ந்த அமைப்பு, இது வரைக்கும் தடைப்பட்ட அமைப்பு எல்லாம் விலகி வீட்லேயே ஒரு சுபகாரியம் நடக்கிறது, இல்லை சுபகாரியத்துக்கு அதிகமாக கலந்துக்கிறது, இது மாதிரியான அமைப்பு. கோயில் சார்ந்த வகையிலையும் அடிக்கடி நம்ம கோயிலுக்கு போகிறது, இல்லை டூர் மாதிரி குடும்பமாக சேர்ந்து, ஏன்னா வீட்லேயும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் தீர்ந்து குடும்பமாக சேர்ந்து ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வர அமைப்பு, இது எல்லாமே இந்த மாதம் இருக்கும். செலவுகள் சின்ன சின்னதாக இருந்தாலும் அதுக்குண்டான நிலையான வருமானத்தை இந்த மாதம் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்த மாதம் பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராசியை குரு பார்க்குற அமைப்பில் இந்த ஜென்ம சனின்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலு இழக்கும். அதாவது ராசியை மட்டும் பார்க்குறது இல்லாமல் அந்த ராசியில் இருக்கிற சனியும் பார்ப்பார். அப்போ ஜென்ம சனிக்கு உண்டான தாக்கங்கள் குறையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்தே, இந்த மாத தொடக்கத்துலேருந்து கணக்கு வச்சுக்கிட்டனால அடுத்த மாதத்துலேருந்து இந்த மீன ராசிக்கு ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். அதுக்குண்டான தொடக்கமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும்.